ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீனிவாஸ் vlog. இப்போ இந்த வீடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கோயிலுக்கு போகும்போதே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். காலையில் இந்த இடத்துல தண்ணி எல்லாம் உட்கார இடமா வந்துச்சு. அதனால் இங்கேயே காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலையில் இங்கேயே சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து துறையூர் போயிட்டு துறையூர்லேருந்து தம்மம்பட்டி, முள்ளுக்குறிச்சி இந்த வழியாக போவோம் கொல்லிமலைக்கு. எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமி காமாட்சி அம்மன். இன்றைக்கி ஆடி 18. அதுக்காக நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வருஷம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். இந்த வழியாக தான் போகணும். காலையிலேயே நாங்கள் 6 மணிக்கே கிளம்பிட்டோம். அப்போ தான் ஒரு 9 மணி போல் போயிடலாம். இதுதான் செக் போஸ்ட்டு. நம்ம இங்கேருந்து தான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் ஆகும். இந்த செக் போஸ்ட்டில் தான் அங்கே சைன் போட்டுட்டு போக சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு 38 கிலோமீட்ரு போகணும். இப்போ நம்ம ஹில்ஸ் ஏறுறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சில்லுன்னு காற்று வரும், நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் கொல்லிமலை. இது மட்டும் இல்லை, இங்கே மாசிலா அருவி இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 9 மணி 9:30 போல் வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து தான் கோயிலுக்கு நடந்து போகணும். இந்த மாதிரி தான் சுற்றிலும் காடு வயலாக இருக்கும். கீழே நம்ம ஒத்தடி பாதை மாதிரி போகும். இதில் தான் நம்ம நடந்து போகணும். பூஜைக்கு வேணுங்கிற சாமான் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மலை மேலே நடக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பணியாரமும் சூப்பு கடை மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நல்லாயிருக்கும் இந்த சூப்பு. இந்த சூப்பு பார்த்திங்கன்னா மொடவாட்டுக்காலில் செய்கிறது. இது இங்கே கொல்லிமலையில் தான் கிடைக்கும். இது இங்கே ஸ்பெஷல். இந்த மாதிரி தான் வழி போகும். நம்ம இதில் தான் நடந்து போகணும் கோயிலுக்கு. ஒரு 1.5 கிலோமீட்டர் போல் வரும். நம்ம மலையிலே ஏறி போகணும். நான் போகும்போது அதுக்கு நாள் தான் மழை பெஞ்சனால லைட்டாக நல்லா ஈரமாக இருந்துச்சு. நடக்கவே முடியல, லைட்டாக வழுக்கும். இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக கயிறு கட்டி விட்ருப்பாங்க. நம்ம அதை பிடிச்சி ஏறிட்டு போகலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் பிடிச்சிட்டு ஏறும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. கடா வெட்டுறது, கோழி வெட்டுறதுலாம் மேலே தான் கோயிலில் வெட்டிட்டு அதை அப்படி தான் தூக்கிட்டு வந்து கீழே வந்து தான் சமைப்பாங்க. இந்த மாதிரி தான் பாறையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் ஏறி போகணும். இந்த புத்து கோயில்கிட்ட வந்துட்டோம்னா பாதி தூரம் நம்ம மலையை கடந்துட்டோன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் போகணும். இதில் ஏறதுக்கு ஒரு 4-5 தடவை நான் உட்காந்துட்டேன். ஒரே இதாக ஏற முடியாது. பாருங்கள், நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். இதுதான் கொல்லிமலையோட அழகு. பாருங்கள், உச்சியில் இருப்பாங்க. கோயில் இருக்குது, மாசி பெரியண்ணசாமி கோயில். இன்றைக்கி செம கூட்டம். எப்போயுமே கூட்டமாக இருக்கும். அது இன்றைக்கி ஆடி 18க்கும் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இங்கே தேங்காய் பழம் எல்லாமே சாமிக்கு வேணுங்கிறதெல்லாம் மேலேயே விற்பாங்க. நம்ம இங்கேயும் கூட வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கூட்டமாக இருக்குன்னு. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். இந்த இடத்துல தான் கடா வெட்டுவாங்க. கோழி அறுக்கிறதெல்லாம் இந்த இடத்துல தான் செய்வாங்க. இந்த இடத்துல பண்ணிவிட்டு நம்ம கீழே போய் எடுத்து சமைச்சிக்கணும். இந்த க்யூ தான் அது வரைக்கும் போயிடுச்சு. நாங்கள் அந்த க்யூவில் தான் நின்றோம். நாங்கள் சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு க்யூவில் நின்று வர்றதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு.
கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்போ நான் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துக்கிட்டேன். வெயிலாக இருந்துச்சுன்ட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு 2 பேர் போய் போய் நின்றுக்கிட்டோம். இந்த மாதிரி கோழியெல்லாம் வேண்டிட்டு கூட குழந்தைங்க விட்டுருவாங்க கோழியெல்லாம். அப்புறம் நாங்கள் உட்காந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் வந்து அருவா மேலே நின்று சாமி சொல்கிறதுக்காக எல்லாம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேர் அருவா பிடிச்சி நின்றுட்டுருப்பாங்க. அருள் வந்து அது மேலே ஏறி வாக்கு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி அவர் அருவாவில் நின்று சொல்கிற வாக்கு கண்டிப்பாக பலிக்கும்னு நம்பிக்கை. பாருங்கள். இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நிறைய பேர் மணி வந்து கட்டுவாங்க கோயிலில். வேண்டின காரியம் நிறைவேறிச்சுன்னா வந்து கோயிலில் மணி கட்டுவாங்க. அது மாதிரி கட்டின மணி தான் இங்கே ஏகப்பட்ட மணி இருக்கும். சாமி கும்பிட லைனில் நிற்கும்போது இந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். லைனில் வர வர மக்கள் வந்து மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் மணி சத்தம். கோயிலில் மக்கள் இருக்க வரைக்கும் இந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மணி இருக்குன்னு. இதுதான் கொடிமரம். கூட்டம் அதிகமாக இருக்கிறனால சில பேர் நிற்க முடியலன்னா இங்கே கொடிமரத்துக்கிட்டே தேங்காய் பழம்லாம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. இங்கே விளக்கு போட்டு எலுமிச்சை பழம்லாம் வேலில் இங்கே குத்தி வைக்கணும் இந்த இடத்துலலாம். இங்கே கோயில் இல்லை, பெரிய சாமிக்கு குடிசை மாதிரியா இருக்கும். இந்த குடிசையில் தான் இருப்பாங்க. குடிசையில் இந்த குடிசைக்குள்ளே தான் இருப்பாங்க. இதுதான் கோவில். இதை சுற்றி வந்து தான் நம்ம சாமியை பார்க்கணும். இங்கே நிறைய பேர் வேண்டிட்டு அவங்கவுங்க கடைங்க அந்த மாதிரி என்னென்ன வச்சுருக்காங்களோ அதோட விசிட்டிங் கார்டெலாம் கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. இந்த மாதிரி மரத்துலலாம் காசெல்லாம் தொலைச்சி வைப்பாங்க. இது ரொம்ப பழமையான மரம், பல வருஷமாக இருக்காது அந்த மரம். அங்கங்கே இந்த மாதிரி நிறையா விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி ஆடி 18க்கு மாவிளக்கு போட்டு பெரியண்ண சாமிக்கு மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எடுத்துகிட்டு வந்து தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு. நல்லபடியாக எங்கள் பிரார்த்தனையை நாங்கள் வழிபட்டோம். இதான் எங்களோட ஃபேமிலி. பாருங்கள் மாவிளக்கு. இதான் என்னோட ஹஸ்பண்டு. நல்லபடியாக எங்களோட குலதெய்வ வழிபாடு சிறப்பாக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.